வெல்கம் டு ஏஜே எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டவர் ஃபேன் ஃபால்ட்டு. டவர் ஃபேன் வந்து ஓட மாட்டுக்கு. இதில் என்ன ஃபால்ட்டு, இதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோ கடைசி வர பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு இந்த ரொட்டேட்டிங் ஒர்க் ஆகுது, பட் ஆனால் ஃபேன் தான் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ வந்து இதில் வேறு மோட்டர் தான் சேஞ்ச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன் வந்து நமக்கு ஸ்லோவாக தான் ஓடுது. இதுக்கு வந்து காயில் வெயிட்டு. ஸோ இது வந்து வேறு மோட்ரு தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். காயில் சுற்றினாலும் சுற்றலாம், பட் ஆனால் ரெண்டுமே ஒரே காஸ்ட்டாக தான் வரும். நம்ம புது மோட்ரு போட்டாலே அது பெஸ்ட்டு தான். இப்போ நான் எப்படி வேறு மோட்ரு போடலாம் செக் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த பழைய மோட்ரு வந்து அது வந்து காயில் போயிட்டு கொடுத்துவாங்க. ஸோ நான் வந்து கடையில் வேறு புது மோட்ரு தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து புது மோட்ரு. இந்த காயில் சுற்றுறதும் இதுவும் ஒரே ரேட்டு தான் வரும். இது வந்து புது மோட்ரு வந்து 700 ரேட் வந்தது. நம்ம காயில் சுற்றினாலும் அந்த ரேட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ நான் வந்து புது மோட்டரே வாங்கிட்டேன். இப்போ வந்து இதை வந்து இதில் ஃபிட் பண்ணுவோம். வயரிங் வந்து பழைய வயரிங் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கரெக்டாக மாட்டிக்கோங்க. அந்த பேக்கில் எப்படி அந்த ஆன் ஆஃப் அந்த சிம்பிள் இருக்குது அதை பார்த்துட்டு மாட்டிக்கோங்க. சில பேர் தலைகீழ மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது அதை நம்ம கலட்டி மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேக்கில் எந்த மாதிரி இது இருக்குது அப்படிங்கிறத பார்த்தே மாட்டிக்கோங்க.
இதில் வந்து டேப் ஒன்று சுற்றிக்கிடுவோம். இது வந்து ஜாயிண்ட் அந்த இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மோட்டரை இதில் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் மாட்டிடுவோம். மோட்ரு ஒரு டாட் மாதிரி இருக்கும், அதில் கரெக்டாக வச்சு மாட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபேன் அந்த ப்ளோயர் வந்து மேலே ஏறாமல் அந்த லீஃப் இதாக இருக்கும் கரெக்டாக அந்த இதில் சேக் ஆகாமல். இப்போ வந்து இதை டைட் பண்ணணும். இப்போ போட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாட்டியாச்சு. ஃபேன் வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பெரும்பாலும் இதுக்கு வந்து ஃபால்ட்டு அப்படின்னா மோட்ரு தான் ஃபால்ட்டாக வரும். நம்ம வந்து ஃபேன் ஓட மாட்டுக்கு, ஃபேன் இறையிற சத்தங்களுக்கு அப்படின்னா மோட்ரு ஃபால்ட்டு தான் வரும். நம்ம அது வந்து மோட்ரு காயில் மாற்றலாம், நம்ம புது இதுதான் நமக்கு வாங்கிக்கலாம். பட் ஆனால் காயில் மாற்றினாலும் அதே ரேட்டு தான் ஆகும். நம்மளுக்கு 600 இந்த மாதிரி ஆகும். நம்மளுக்கு புது மோட்ருனா 700 இந்த மாதிரி ரேஞ்சில் ஆகும். ரெண்டுமே ஒரே இது தான். நம்ம புது மோட்ரு மாற்றுறதே பெஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபேனு ரிப்பேர் அப்படின்னா இந்த மாதிரி மோட்ரு ஃபால்ட்டுனா இந்த மாதிரி மாற்றுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.